ஏய், என்னடி பாக்குற? தொடடி. நான் படிக்க மாட்டேன் போ. அடி வாங்க போற நீ. ஆமா, ஒரு வேலையும் செய்யாம சுத்தி சுத்தி வருவியே, இன்னைக்கு என்ன விசேஷம்? நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளி வரப்போறாங்க. யாருக்கா? விஜய். விஜய்னா நம்ம அண்ணனோட படத்துல ஹீரோவா நடிக்க போறவரு. நடிச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன? ஏய், படிக்கிறதுக்கு எவ்வளவு பாடம் இருக்கு, போய் படிடி. போய் படிடி. இந்த பெரியவங்களே இப்படிதான், பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்டா போய் படிடின்னு சொல்லி வாயை மூடிடுவாங்க. ஏய் பாட்டி. விஜய், வந்துட்டியாடா? அந்த பாவிங்க உன்னை விட்டுட்டாங்களா இல்ல நீயா தப்பிச்சு வந்துட்டியா? ஏன்டா பகல்ல தப்பிச்சு வந்த? வாடா, எங்கேயாவது ஓடி போயிடலாம். பாட்டி, நீ சொன்ன மாதிரி கீதாவோட ஆசை நிறைவேற போகுது. நான் ஒரு படத்தை நடிக்க போறேன். அப்படியா? நீ நடிகை ஆயிட்டா எனக்கு கார் வாங்கி தரேன்னு கீதா சொன்னா. அதெல்லாம் வேணாம், நீ நல்லா இருந்தா போதும். அந்த பாவி மக தெய்வமா இருந்து உன்னை காப்பாத்துவா. பூ விற்க போலே பாட்டி. பூ வியாபாரமா? என்னைக்கு கடைசியா அவளுக்கு பூ கொடுத்து அவ வாழாம போயிட்டாளோ அன்னையோட பூ விக்கிறத விட்டுட்டேன். ஏதோ வயித்த கழுவ 4 வீட்டுல 10 பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். உட்காரு, என் கையால உனக்கு சோறு போடுறேன். செண்பகமே செண்பகமே. பாண்ண அவரை உள்ள கூப்பிடு. அவரா? யாரு? விஜயா? அவன் வீட்டுல தங்கல. ஏன்னு? யாரோ பூக்கார பாட்டியா, அவங்க வீட்டுல தங்கிக்கிறேன்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன். எங்க பிள்ளையார் கோயில் கிட்ட பூக்கார பாட்டி வீடு இருக்காமே, அது எங்கன்னு சொல்றீங்களா? பூக்கடை பாட்டியா? பூக்கடை பாட்டினா பூலான் தேவியா இல்ல பமிலாவா? இல்லங்க. அப்புறம் எப்படி பாப்பா அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது? ஏதோ 16 வயசு பொண்ணுங்க அட்ரஸ் கேட்டா எனக்கு தெரியும். நீ பாட்டு பூக்கடை பாட்டி சமையல் பாட்டினா எனக்கு என்னமா தெரியும்? அந்த அருகே பிள்ளையார்கள் அங்க போய் கேளுமா. ஏமா, இங்க பூக்கார பாட்டி வீடு எங்க இருக்கு? தெரியலம்மா. என்னங்க? பூக்கார பாட்டி வீடு தானே? ஆமா. அவங்கள எனக்கு தெரியும். நீங்க யாரு? நான் உங்க ஃப்ரெண்டு. என்னங்க இது? பாட்டி வயசு என்ன? நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்டா முடியும்? அது நான் உங்க ரிலேஷன். அப்படியா? வாங்க வாங்க. உட்காருங்க, பாட்டி கூப்பிடுறேன். இல்ல பரவாயில்ல. பாட்டி, உங்களை பார்க்க யாரோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. எனக்கு சொந்தக்காரங்களா? யாரு? சூரக்கோட்டையாரா இருப்பானா? வணக்கம். யாருமா நீ? நல்ல கடையா பார்த்து புடவை வாங்க கூடாது, இப்படி சுருங்கி போயிருக்குத. இதுக்கு பேர் மிடி. அப்போ உன் பேர் படியா? என் பேர் அனிதா, டைரக்டர் பிரதாப்போட தங்கச்சி. ஓ, ஐம் சாரி. பேசிக்கிட்டு இருங்க, காப்பி கொண்டாட. நீங்க தான் பிரதாப்போட தங்கச்சியா? எதுக்காக வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் ஹீரோவை எப்படி செலக்ட் பண்ணிருக்காருன்னு பார்க்க வந்தேன். சரியா தான் செலக்ட் பண்ணிருக்காரு. நீங்க எங்க வீட்டுல தங்க போறதா அண்ணன் சொன்னாரு. ஆனா நீங்க... உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு நான் விஜயா தெரியல, ஆனா மத்தவங்களுக்கு நான் கைதி தானே. மத்தவங்களை பத்தி நான் எப்பவுமே கவலைப்பட விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஹீரோ. ஓகே, செய்யோ. காஃபி சாப்பிடல? பரவாயில்ல, நான் வரேங்க. வாங்க டைரக்டர் சார், வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க? காபியா, டீயா இல்ல போன்விட்டாவா? ஒண்ணும் வேண்டாம். என்ன திடீர்னு சித்தர் ஆயிட்டீங்க? அவங்க இல்லையா? பாப்பா குளிச்சுக்கிட்டு இருக்குது. பாப்பா இப்ப ரொம்ப ரொம்ப பிஸி இல்ல. காலையில ஹிந்தி, மத்தியானம் தெலுங்கு, சாயந்தரம் தமிழ், நைட்ல மலையாளம். சுருக்கமா சொன்னா நம்ம பாப்பா தான் இப்போ நடமாடும் பாரத விளாசி. ஆமா, நம்ம படத்துல ஹீரோ யாரு? விஜய்னு ஒரு புதுமுகம். புதுமுகமா? தன்னோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜெயில் கைதி தான் என் படத்துல ஹீரோ. என்னது, ஜெயில் கைதி ஹீரோவா? எஸ். ஆமா, ஏதாவது போன் பண்ணி அடிக்குது? அடிச்சிருக்கும். இத வரை. வணக்கம் சேட்டு. பாப்பா கேட்கிட்டா? ஹீரோ அமிதாப் பச்சனா? 2 மாசம் தொடர்ந்து ஷூட்டிங்க.
சரி நாளைக்கே புறப்படணுமா? அமிதாப் பச்சனே ரெக்கமெண்டேஷன் பண்ணாரா? ரொம்ப சந்தோஷம். என்ன டைரக்டர் புறப்பட்டீங்களா? ஓகே, நான் வரேன். அப்பா, டைரக்டர் புறப்பட்டுட்டாரு. மதுரை மண்ணாங்கட்டு ஐயா. காட்டுப்பட்டி மன்னாரு ஐயா. மஞ்சாக்கண்ணு ஐயா. பட்டுக்கோட்டை வெட்டியா ஐயா. மலரு மம்மட்டியா ஐயா. சின்ன சேன சாமி. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு விடுதலை. மாலி உமையா என்ன விடுதலை பண்ணிட்டாங்கடா. என்ன விடுதலை பண்ணிட்டாங்கடா. என் கனவு கண்ணி அஞ்சலி தேவி நான் பார்க்க போறேன். என்ன விடுங்க, கனவை தொடங்க. என் அஞ்சலி தேவி பார்க்க போறங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை எல்லாம் விட்டு பிரிய போறங்கிற வருத்தம் என்னால தாங்க முடியலடா. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. உண்மைதான்டா. நான் வர்றேன்டா. சீக்கிரம் கதை தொடங்கப்பா. என்னது மானம்ல கலர் கலரா இருக்குது, வெயில் வேற ஜாஸ்தியா இருக்குது. இந்த வெயில் நமக்கு ஒத்துக்குமா? என் அஞ்சலி தேவியை நான் பார்க்க போறோம்ல. அழைக்காதே அண்ணாச்சே. அஞ்சலி தேவி படம் ஓடுதா? போயா போயான்னு சொன்னாலும் போவாதன்னு சொன்னாலும் என் அஞ்சலி தேவி படத்தை நான் பார்க்கதான் போறேன். நீ இங்கேயே நில்லு. அழைக்காதே. என் அஞ்சலி தேவி இல்ல. ஐயோ என் அஞ்சலி தேவியை காணுமே. ஐயோ என் அஞ்சலி தேவி இல்ல. என் தங்க தலைவர் இது இல்ல அஞ்சலி தேவி. ஐயோ என் பேத்தி மேலே இருக்குது. இது அஞ்சலி தேவியே இல்ல. ஐயோ நான் நம்பவே மாட்டேன். இது அஞ்சலி தேவி இல்ல. ஐயோ அங்க போய் பாப்போம். இந்த அட்டப்படத்துல இருக்கிற பொம்பளைங்கள யாருப்பா? யார? ஏன் உள்ளதுல இருந்துட்டு வரியா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? டிஸ்கோ சாந்தி, கௌதமி, கனகா இவங்க தான் இன்னைக்கு டாப் மோஸ்ட் ஸ்டாரு. அப்போ என் அஞ்சலி தேவி? அஞ்சலி தேவியா? அதாரியாது? அஞ்சலி தேவி யாரு? யாவா? அண்ணன் யாரு புதுசா? ஆமா. என்ன கேஸ்? கற்பழிப்பு, கொலை, திருட்டு. எந்த ஊரு? சின்ன சேலம். சின்ன சேலமா? சின்ன சேலம் சாமி தெரியுமா? அது நான் தான்டா. சாமி மறுபடியும் ஏன்டா உள்ள வந்துட்டேன்? நான் செய்யாத குற்றத்தை செஞ்சுட்டுதான் ஏத்துக்கிட்டு வந்துட்டேன்டா. ஏன்டா? நான் வெளியில போகணும்னு ஆசைப்பட்டது காரணமே என் கனவு கண்ணி அஞ்சலி தேவி நடிச்ச படத்தை எல்லாம் பார்க்கணும்னு தான். படம் ரிலீஸ் அன்னைக்கு போஸ்டர் எல்லாம் ஒட்டணும்னு ஆசைப்பட்டேன்டா. வெளியில போய் பார்த்தா தெரியுது அவங்களுக்கு சான்ஸே இல்லைன்னு. இப்ப ஸ்ரீதேவி, ராதா, அம்பிகான்னு புதுசா நடிகை எல்லாம் வந்துருச்சு. என் கனவு கண்ணி அஞ்சலி தேவி வசனம் பேசுவாங்களே. மணவாளா, உன்னை மணக்க இந்த மங்கை காலமெல்லாம் காத்திருப்பேன், காலம் கனிந்ததும். இதெல்லாம் போய் இப்ப தமிழ் தெரியாம வீட்டுல போய் பார்க்க வேண்டியதானே? பார்த்தனேடா, பார்த்தேன் என் கனவு கண்ணி. எங்க ஷூட்டிங் எப்போ டைரக்டர் ஏதாவது சொன்னாரா? அண்ணன் நாளைக்கே ஷூட்டிங் வைக்க தயாரா இருக்காரு. ஆனா இன்னும் எந்த நடிகையும் கிடைக்கல. உங்க அண்ணனோட படத்தை நடிக்க எல்லா நடிகையும் தயாரா இருப்பாங்க. ஆனா ஒரு கைதியான என்னோட நடிக்க யாரும் சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில எந்த விதமான அதிர்ஷ்டம் இல்லாத என்ன நடிக்க வைக்க முயற்சி பண்ணதே தப்பு. என்னோட நடிக்க யாருங்க சம்மதிப்பாங்க? சம்மதிச்சுட்டாங்க விஜய். உங்க மனசை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட ஒரு புதுமுகம். எல்லாரும் உங்களை குற்றவாளின்னு சொன்னாலும் நீங்க நிரபராதின்னு சொல்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறீங்களா? நாளைக்கு தெரிஞ்சுக்குவீங்க.
அண்ணே, 2 நாளா ஒண்ணுமே பேசாம இருக்கியே, அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்லம்மா, நான் எடுக்க போற படத்துக்கு ஹீரோ ஒரு கொலை குற்றவாளி. அவனோட நடிக்க எந்த நடிகையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயிலர் கிட்ட வாங்கின பர்மிஷன், டேட்ஸ் எல்லாம் நெருங்கி போச்சு. அதான் என்ன செய்யறதுன்னே புரியல. அண்ணா, அந்த குற்றவாளி ஹீரோவோட நடிக்க நான்... சொல்லுமா, யார் இருக்காங்க சொல்லு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே ஹீரோயினா நடிக்கிறேன். என்ன பண்றான்? ஏன்டா சாமி அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, அந்த காலத்துல நான் நெல்லுல எழுதிதான் ஆனவனாவே கத்துக்கிட்டேன். அதோட படிப்பை முடிச்சிட்டேன். ஆமா, புசமா படிக்கிறிய, படிச்சு என்ன செய்வ? பரீட்சையில கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் எழுதுவேன். இதுல இருக்குதா? ஆமா. அப்ப புத்தகத்தை ஒட்டி கொடுத்து பதில் இதுல இருக்குன்னு சொல்லிட வேண்டியதானே? என்னங்க இது? நம்ம கூட வேற யாரா சாப்பிட வராங்களா? வேற யாரும் வரல, இதெல்லாம் உங்களுக்கு தான். இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் நீங்க எழுந்திருக்கணும். அப்படி என்ன விசேஷம்? இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? இல்ல விஜய், நாம நடிச்ச படம் பாதி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மறுபடியும் நீங்க ஜெயிலுக்கு போறீங்க. அங்க என்ன சாப்பாடு கொடுக்க போறாங்களோ தெரியாது. ஆனா நிச்சயமா இது மாதிரி இருக்காது. சாரி விஜய், சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் உங்களுக்கு ஜெயில ஞாபகப்படுத்திட்டேன். இல்லைங்க, நான் நடிகனாகணுங்கிறதுக்காக என் தங்கச்சி ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. இப்ப நான் நடிகன் ஆயிட்டேன். இத பாக்குறதுக்கு அவ இல்ல. யாருமே பாக்கலடா. வாடா மாப்பிள, உனக்கு ஜோடி அஞ்சலி தேவி தானே? அஞ்சலி தேவிட்ட என்ன பத்தி சொன்னியா? ஹீரோயினிய கட்டி புடிச்சு பாத்தியா? அங்க இட்லி, வடை, பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கதான் ஒண்ணுமே இல்ல. இல்லன்னு வேச என்ன ஆச்சு? வா விஜய், இப்போ ஆசை நிறைவேறிடுச்சுல்ல? எனக்கும் வாழணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்னடா? எனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். டைரக்டர் பிரதாப்போட குடும்பத்தை என்னால மறக்க முடியல. என்னோட எந்த நடிகையும் நடிக்க தயாரா இல்லாதப்போ அவரோட தங்கச்சி என்னோட நடிக்க வச்சாரு. அவரோட சித்தப்பா எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தோம், ஒரு கைதியான என்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துகிட்டாரு தெரியுமா? வெளியே போய் நீ வக்கீல விடலையா? இல்ல, வக்கீல் விஸ்வநாத் தெரிஞ்சிட்டதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த விஸ்வநாத்? கிரிமினல் லாயர் விஸ்வநாத். விஸ்வநாத் தன்னோட வாத திறமையால எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த விஸ்வநாத், என் மனைவியையும் குழந்தையும் நான் பெரிய காரணமா இருந்த விஸ்வநாத், என் குழந்தை தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குமே, அதுக்கு காரணம் இந்த விஸ்வநாத். இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வருஷமோ என்னைக்கு நான் வெளியே போறனோ அன்னைக்கு விஸ்வநாத் கதையை முடிச்சிடுறேன். ஐம் சாரி விஜய். விஜய், பார்த்து பத்திரமா போ. போயிட்டு வான்னு சொல்லு. நான் வரலனா உனக்கு வேலை போயிடும். நீ எங்கேயும் போக மாட்டேன். எப்படி இருந்தாலும் திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும். அப்ப சட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றியா? இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன். நான் வரேன். ஓகே. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அண்ணன் கூட தான் நான் போய் விஜய் அழைச்சிட்டு வருவேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. நானே அடம்பிடிச்சு வந்துட்டேன். போவோமா? ஐயோ!